இஸ்திகாரா தொழுகை முறை பற்றி விளக்கம் தரவும். மேலும் அப்பொழுது நாம் ஓத வேண்டிய அந்த துவாவை அரபியில் தான் ஓதியாக வேண்டுமா அல்லது தாய்மொழியில் கூட ஓதி கொள்ளலாமான்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2427. நமக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, மனக்குழப்பத்தில் இருப்போமே. ஆனால் அப்பொழுது நாம் ஒது செய்து 2 ரக்காத்துகள் நஃபிலான தொழுகையை தொழுதுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துவாவை ஓதி அல்லாஹ்விடத்தில் உதவி கோருவது. அல்லாவே எனக்கு நன்மையின் பால் என்னை வழிகாட்டு என்று கேட்டுக்கொள்வது. இதற்கு பேர் தான் இஸ்திகாரா தொழுகையின் மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. அப்பொழுது நாம் என்ன துவா ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த துவாவையும் நம்ம இப்போ பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹிருக பிஇல்மிக். இறைவா, உனக்கு ஞானம் இருப்பதால் உன்னிடம் நல்லதை நான் வேண்டுகிறேன். வ அஸ்தக்திருக பி குத்ரத்திக். உனக்கு வல்லமை இருப்பதால் உன்னிடம் வல்லமையை நான் கோருகிறேன். வ அஸ்அலுக மின் ஃபத்லிகல் அதீம். உனது மகத்தான அருளை உன்னிடம் நான் வேண்டுகிறேன். ஃப இன்னக தக்திரு வலா அக்திர். நீ அனைத்துக்கும் ஆற்றல் உள்ளவன், நான் ஆற்றல் உள்ளவன் கிடையாது. வ தஅலமு வலா அஅலமு. நீ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய், நான் அனைத்தையும் அறிய மாட்டேன். வ அன்த அல்லாமுல் குயூப். நீ மறைவானவற்றையெல்லாம் அறிபவன். அல்லாஹும்ம இன் குந்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஹைருல்லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆக்கிபதி அம்ரி. இறைவா, எனது இந்த காரியம் எனது மார்க்கத்திற்கும் எனது வாழ்க்கைக்கும் எனது மறுமைக்கும் என் காரியத்தினுடைய முடிவிற்கும் சிறந்தது என நீ கருதினால் ஃபக்துர்ஹூலி வயஸ்ஸிர்ஹூலி. அதற்குரிய ஆற்றலை எனக்கு தா, அதை எனக்கு எளிதாக்கு. சும்ம பாரிக்லி ஃபீஹி. அதில் எனக்கு பரக்கத்தையும் செய். அதில் வ இன் குந்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருல்லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆக்கிபதி அம்ரி. இறைவா, இந்த காரியம் எனது மார்க்கத்திற்கும் எனது வாழ்க்கைக்கும் இறுதியிலும் இது கெட்டதாக இருக்கும் என்று நீ கருதினால், நீ அறிந்தால், ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு. என்னை விட்டும் இந்த காரியத்தையும் இந்த காரியத்தை விட்டு என்னையும் திருப்பிவிடு. வக்துர்லியல் ஹைர ஹைது கான. எங்கிருந்தாலும் எனக்கு நல்லவற்றிற்கான ஆற்றலை தா. சும்ம ரத்தினி பிஹி. பின்னர் அதில் எனக்கு திருப்தியையும் ஏற்படுத்து என்பதுதான் துவா. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சம்மி ஹாஜதஹு. அதற்கு பிறகு தனக்கு என்ன தேவை இருக்கோ அதை அவர் கோரட்டும். இதுதான் அந்த துவா. இது துவா முடிஞ்சிச்சு. அடுத்து உங்களோட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னாக்கா, தமிழில் ஓதலாமா அரபியில் தான் ஓதணுமாங்கிறது. இப்போ நம்ம இந்த துவாவை ஓதுனது எதற்காக என்றால், நிறைய பேருக்கு மனப்பாடம் செய்வதற்கும் அது பயனாக இருக்கும் என்பதனால் தான் அது முழுமையாக நம்ம ஓதணும். இப்போ தமிழில் ஓதலாமா அரபியில் ஓதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குரானுடைய வசனங்களை எப்படி நம்ம அரபியில் தான் ஓதணுமோ, அப்போ அப்படி ஓதுனா தான் அது திருக்குரான் ஆகும். அப்படி தானே? அதே போல தான் நாம் இப்போ அதே நேரத்தில் திருக்குறானுடைய தமிழாக்கத்தை நம்ம வாசிச்சோன்னா அதற்கான நன்மை கிடைக்கும். ஆனால் திருக்குறானையே வாசித்த நன்மைங்கிறது வராதில்ல. அதே போல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துவாக்களை கற்றுக் கொடுத்திருப்பார்களே, ஆனால் அதை நாம் அவ்வாறே மனனம் செய்து வார்த்தைக்கு வார்த்தை சொல்லணும். அதனால தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது நாம் என்ன செய்யணும் என்றால், இந்த அரபியில் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம அரபியில் நம்ம சொல்வதற்காக தான் நம்ம முயற்சி செய்யணும். அப்படி தான் நம்ம செயல்படணும். ஏன்னா இந்த ஹதீஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனா அல்-இஸ்திகாரத ஃபில் உமூரி குல்லிஹா கசூரத்தி மினல் குர்ஆன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்களாம், ஒவ்வொருவருக்கும் குர்ஆனுடைய சூறாவை கற்றுக் கொடுப்பதை போல அந்த இஸ்திகாரா தொழுகையில் தொழுத பிறகு ஓதணும் இல்லை, துவா நம்ம ஓதணும் இல்லை, இது சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரத்தை எடுத்திருக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன கவனத்தில் கொள்ளணும்னாக்கா, யாருக்கு சிரத்தை எடுத்து அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அரபி மக்களுக்கு தான். இதுதான்ப்பா கருத்து, இதை நீங்கள் விளங்கிட்டு உங்கள் வார்த்தைகளில் இந்த துவா நீங்களே ஓதிவோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அந்த மக்களுக்கே கூட அவங்க மனனம் செய்யணும். சஹாபாக்களே கூட
மனனம் செய்யக்கூடிய நிலையில தான் இருந்தாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த துவாவை கொஞ்சம் சிரத்தை எடுத்து நாம் வந்துட்டு ஒரு 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 தடவை 2 தடவை 3 தடவை 5 தடவை நம்ம படிக்கும் பொழுது என்ன செய்யும், அல்லாஹ்விடத்தில் உதவி கோரணும், அந்த துவா மரணமாகும். அப்படி முடியலனா கூட நாம் என்ன செய்து கொள்ளலாம் என்றால், நம்ம தொழுது முடிச்ச பிறகு அது அந்த இதான் நம்ம புகாரில் அந்த நம்பர்லாம் சொன்னோம்ல, அந்த நம்பரை வைத்து அந்த ஹதீஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மொபைலில் கூட கிடைக்கும். இன்றைக்கி எல்லாமே செகண்டில் கிடைக்கக்கூடிய விஷயந்தான். தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கும், அதை கூட நீங்கள் எடுத்து வச்சு என்ன செய்துக்கலாம்னா, தமிழ் மொழிபெயர்ப்புனா அந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்கிறோம். அரபி வாசிக்க தெரியல அப்படின்னாக்கா அரபிக்கு நெருக்கமானதாக என்ன செய்யப்பட்டிருக்கும், அது அப்படியே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அரபியவே தமிழில் எழுதியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அதை கூட நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன செய்துக்கலாம், ஓதிக்கொள்ளலாம். அதற்கு பிறகு வந்து நாம் வந்து நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அது நம்ம தமிழில் கேட்டுக்க வேண்டியது தான். நமக்கு என்ன பிரச்சனையோ, எதற்காக நம்ம தொழுதோமோ அதையும் நம்ம வந்து தமிழில் கேட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அதிகமாக சொல்லிக் கொடுக்க முடியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறனால அவரவர் தன்னுடைய தாய்மொழியில் அதை கேட்டுக்கொள்ள வேண்டியது தான். எனவே இந்த துவாவை இஸ்திகாராவுக்கான அந்த துவாவை வந்துட்டு நாம் வந்துட்டு அரபியில் நாம் வந்துட்டு கேட்பதற்கு தான் நம்ம வந்து என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு அந்த மாதிரி சிரத்தை எடுத்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதற்கேற்ப அந்த சஹாபாக்கள் மரணம் செஞ்சு அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த இஸ்திகாராவை, இந்த தொழுகை இருக்குல்ல, இதை வந்து வளமையாக நபித்தோழர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கடைபிடித்து வந்திருக்கிறாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நாமும் சிறிது முயற்சி எடுத்து நாம் அதை வந்துட்டு செய்யணும். முடியலைன்னா அது பார்த்து கூட ஓதிக்கொள்ளலாம். ஆனால் சிலருக்கு வந்து சுத்தமாகவே முடியலைன்னு வைங்களேன், அது வாயிலே அரபியே வரலை, என்ன ரொம்ப முடியவே இல்லை அப்படிங்கும் பொழுது அவர் என்ன செய்கிறது, அப்போ இந்த அரபியில் அப்படியே ஓதுனா தான் வந்து அல்லாஹ் ஏற்றுக்குவான், இல்லைனா அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டானா அப்படின்னாக்கா கிடையாது. அப்படி அது நீங்கள் முயற்சியே போடாமல் இருக்கிறதுங்க வேறு, முயற்சி போடணும், முயற்சி எடுக்கணும். எடுத்தோன்னா முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. அப்போது அதற்கு பிறகு முடியாதவர்கள் சிலர் இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா வைதா அமர்த்துக்கும் பி அம்ரின் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததஅத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, பொதுவான அடிப்படை. நான் ஒன்றை உங்களுக்கு செய்யும்படி நான் கட்டளையிட்டால் உங்களால் இயன்ற வரை அதை நீங்கள் செய்யுங்க என்பதுதான் நமக்கு இடப்பட்டுள்ள கட்டளை. இது புகார் 7288 இலக்கத்தில் இருக்குது. எனவே நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நாம் என்ன செய்து கொள்ளணும்னா, முயற்சி எடுத்து அது மனப்பாடம் பண்ணணும், அல்லது பார்த்து ஓத முயற்சிக்கணும். முடியவே இல்லை அப்படின்னாக்கா அதனுடைய இது கடைசி நிலையாக, முடியவே இல்லை, வாயிலே நுழைய மாட்டேங்குது, ஒன்றுமே முடியல, பார்த்து கூட படிக்க முடியல அப்படின்ற மாதிரி 1000ல் ஒருத்தர் அந்த அளவுக்கு தான் யாராச்சும் இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்னாக்கா, அவர் வந்து அதனுடைய துவாவினுடைய பொருளை உள்வாங்கி அல்லாஹ்விடத்தில் அந்த துவாவினுடைய கருத்தில் நம்ம நேரடியாக கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி என்ன செய்ய மாட்டான் அப்படின்னாக்கா, அவன் அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அப்படிங்கிற அடிப்படையில் நாம் என்ன செய்துக்கலாம், தமிழில் அப்படிப்பட்டவர்கள் அவருடைய தாய்மொழியில் கேட்டுக்கொள்ள வேண்டியது தான். ஆனால் அதே சமயம் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு இதுக்கு இல்லைன்னா போய்ட்டு நம்ம அப்படியே தமிழில் கேட்டு இல்லாமல் போயிடுவோம் அப்படின்ட்டு இல்லாமல் சிரத்தை எடுக்கணும். என்னென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, இன்னலக்கி மினல் அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வாக்கியம் என்னென்னா, இன்னலக்கி மினல் அஜ்ரி அலா கத்ரி நசபிக்கி வ நஃபகத்திக். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ உனது நற்கூலி என்பது உனது சிரமத்திற்கும், எவ்வளோ சிரமம் எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கும், எவ்வளோ பொருட்செலவு நீ செய்கிறியோ அந்த அளவுக்கும் தக்கவாறு உனக்கு கிடைக்கும் அப்படின்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது ஹஜ் உம்ரா தொடர்பான ஒரு விஷயம், அப்போ பதில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது ஹாக்கிமில் 1733 இலக்கத்தில் உண்டு. அதே போல் புகாரியில் கூட இந்த கருத்திலான ஹதீஸ் உண்டு. அப்போது நாம் இதிலிருந்து என்ன விளங்கிக்கிறோம், ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் வந்து என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படணும் என்பதற்காக சிரத்தை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த துவாங்கிறனால அதை வந்துட்டு மனனம் செய்வதற்கு முயற்சிக்கிறாரு, அல்லது பார்த்து ஓத முயற்சிக்கிறாரு, அல்லது கருத்தை உள்வாங்கி கேட்குறாரு. இப்படி 3 பேர் இருக்கிறாங்க, 3 தரஜாவில் இருக்கிறான்னு வைங்களேன். எல்லாமே சம அளவில் அல்லாஹ்வினுடைய கண்ணோட்டத்தில் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் சம அளவில் கூலி பெற்றவர்களாக இருக்க மாட்டாங்க. எவர் ஒருவர் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு அந்த துவாவை அப்படியே நான் வந்துட்டு மனனம் செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தையை கொண்டு அப்படியே கேட்கணும் என்பதற்காக அதிக சிரத்தை எடுக்கிறாரோ அவருக்கான கூலி அதிகம். அப்படிங்கிற அந்த அடிப்படை நிச்சயமாக மார்க்கத்தில் உண்டு. எனவே நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அரபியில் வந்துட்டு என்ன செய்ய வேண்டியது, ஓத வேண்டியது. முடியல, மனனம் பண்ண முடியல அப்படின்னா பார்த்தாச்சும் ஓத வேண்டியது. அதுவும் முடியலன்னா கருத்தை கடைசி நிலையில் உள்வாங்கி நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டியது தான். அதற்கு வேண்டிய இஸ்திகார தொழுகையை தொழாமல் இருக்க வேண்டிய விஷயம் விடக்கூடாது. சரிங்களா? எனவே இதன் அடிப்படையில் உங்களுடைய செயல்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அமைத்துக் கொள்ளலாம்.